Thursday night. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்த விலாக் தான். வந்த உடனே மித்துக்கு பாப்பாவுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான்வெஜ் கண்டிப்பாக கொஞ்ச நாளும் இருக்கும் அந்த பிளேட்டில். அந்த வாசம் இருந்தால் தான் உள்ளே இறங்கும் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது கூட காய்கறிகளும் ஒரு போர்ஷன் வந்து சேர்த்திக்குவோம். அதனால இந்த வாரத்துக்கு எது எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணி வாங்கியாச்சு. ஃப்ரூட்ஸ் வாங்கலை, அடுத்த நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. காய் பூ எல்லாத்தையும் நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. மித்துக்கு நைட் அப்படியே பால் கலந்து கொடுத்தாச்சு. ஸ்டார்விட்டா, குரோலாக் இது ரெண்டும் வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸ்டார்விட்டா வந்து சாக்லேட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். அதை நல்லா என்ஜாய் பண்ணி கொடுப்பான். இதில் ஃபுல் ஆஃப் நட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் இருக்குது. ஒரு நட்ஸ் பூஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஜீரோ அடிட்டிவ்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நல்ல ஆப்ஷனும் கூட. ஸ்பைசி சமையல் பேஜில் இருந்து இது வாங்கினது தான். ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அபிஃபை அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 5% ஆஃப் இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ரான், அப்புறம் மித்து வந்து கிராப் கேட்டே இருந்தான். அதனால் அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எனக்கு நைட்டுக்கு வந்து பொடி தோசை. ஒரு வகை பொடி இல்லை, இட்லி பொடி, கருவேப்பிள்ளை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான், பிரண்டை எல்லா பொடியிலும் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக கரும்பு சர்க்கரை தூவி விட்டு சாப்பிடுவேன். செமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.